அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்யூஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கு ஒரு மருத்துவர் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கிருமிகள் என்பவை உடலுக்கு நன்மை செய்கின்றதா அல்லது இந்த கிருமிகளை பற்றி என்னவெல்லாம் தவறான நம்பிக்கைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத இந்த அம்மை நோய், மஞ்சள் காமாலை இதன் மூலமாக நமக்கு புரிய வச்சாரு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி 14, சான்றோர்களும் சான்றுகளும். இதுதான் தலைப்பு. என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். தமிழில் ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த பொருள் கொண்டது. சான்று என்பது ஆதாரம் அல்லது சாட்சி. அப்படியானால் சான்றோர் யார்? சாட்சி அளிப்பவர்கள், ஆதாரம் தருபவர்கள் சான்றோர்கள். எதற்கு ஆதாரம்? உண்மைக்கு. இயற்கை விதிகளை, உண்மைகளை உணர்ந்து அவற்றை பிறருக்கு சாட்சியாக நின்று விளக்குபவர்கள் சான்றோர்கள். ஒரு தாய் தன் மகனை ஈன்ற பொழுதை விட அவன் சான்றோன் என கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவாள் என்பது திருக்குறள். அப்படி மருத்துவ உலகின் உண்மைகளை உணர்ந்து அவற்றின் சாட்சியாய் தாங்களே நின்று விளக்கிய சான்றோர்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இன்றைய மருத்துவ விஞ்ஞானத்தின் அடிப்படை கொள்கையான கிருமிகள் கோட்பாடு, இன்ஃபெக்ஷன் தியரி பற்றி சான்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்றைய நாட்களில் எந்த ஒரு நோய் வந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இன்ஃபெக்ஷன் தியரி. இந்த கிருமிகள் கோட்பாட்டை பற்றி சான்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஆண்டனி பிச்சம்ப் ஒரு ஆய்வின் பொழுது மிக நுண்ணிய உயிர்கள் உடலில் இருப்பதை கண்டுபிடித்தார். டாக்டர் ஆண்டனி பிச்சம்ப் ஒரு ஆய்வின் போது மிக நுண்ணிய உயிர்கள் உடலில் இருப்பதை கண்டுபிடித்தார். உடலின் உயிர் அணுக்களிலிருந்து வேறுபட்ட இவ்வகை நுண்ணுயிர்கள் எப்படி உடலில் தோன்றின என்று தன் ஆய்வை தொடர்ந்தார். இந்த நுண்ணுயிர்களுக்கு மைக்ரோசைம்ஸ் என்று பெயரிட்டார். இதற்கு பின்பு லூயிஸ் பாஸ்டர் 1864 உடலில் காணப்படும் நுண்ணுயிர்கள் கிருமிகள் என்றும் அக்கிருமிகளே நோய்களை தோற்றுவிக்கின்றன என்றும் கூறினார். இதை நிரூபிக்கும் விதமாக பாரிஸ் வியன்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வை நடத்தினார் பாஸ்டர். மாமிச துண்டு ஒன்று திறந்த காற்றில் வைக்கப்பட்டது. பல மணி நேரங்களுக்கு பின்பு அது அழுகி நோயுற்று இருந்தது. அதில் பல வகை கிருமிகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. நோய்களுக்கு காரணம் கிருமிகள். ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு நோயை ஏற்படுத்தும் சக்தி படைத்தது. இக்கிருமிகள் காற்று, நீர் போன்றவை மூலமாக உடலின் உள்ளே புகுகின்றன என்று லூயிஸ் பாஸ்டர் அறிவித்தார். இதுதான் கிருமி கொள்கை எனப்படுகிறது. லூயிஸ் பாஸ்டர் சில விஷயங்களை ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடித்து அறிவித்தார். அவருடைய கூற்று என்னன்னா, நோய்களுக்கு காரணமே கிருமிகள் தான். ஒவ்வொரு கிருமியும் ஒவ்வொரு நோயை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா இந்த கிருமிகள்லாம் எப்படி உடல்ல போகுது அப்படின்னா, காற்று, நீர் மூலமாக உடலுக்கு உள்ளே புகுகின்றன. இப்படி லூயிஸ் பாஸ்டர் அறிவிச்சார். முதலில் கிருமிகளை கண்டுபிடித்த டாக்டர் பீச்சாம் இக்கொள்கையை முற்றிலும் நிராகரித்தார். அதே 1864 பாரிஸ் வியன்னா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு ஒன்றை நடத்தினார். ஒரு மாமிச துண்டை காற்று புகாத கண்ணாடி பெட்டியில் வைத்தார். பல மணி நேரங்கள் கழித்து அது அழுகி நோயுற்று இருந்தது. கிருமிகளும் காணப்பட்டன. காற்றின் வழியே கிருமிகள் வருகின்றன என்றால் காற்றே புகாத இந்த பெட்டிக்குள் எப்படி கிருமிகள் வந்தன என்று பாஸ்டருக்கு சவால் விடுத்த பீச்சாம் தொடர்ந்து தன் ஆய்வுகளின் முடிவை வெளியிட்டார். உடலில் தேங்கியிருக்கும் கழிவுப் பொருட்களில் இருந்து கிருமிகள் உருவாகின்றன. இக்கிருமிகள் கழிவுகளை உணவாக உட்கொண்டு உடலிற்கு நன்மை செய்கின்றன.
ஒரு கட்டத்தில் கழிவுகள் தீர்ந்த நிலையில் கிருமிகள் தானே அழிந்து விடுகின்றன என்பதே அவர் வெளியிட்ட முடிவாகும். இதே கொள்கைதான் உலகமெங்கும் பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரிய மருத்துவங்களின் நிக்கோ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெண்டு ஆய்வையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஒரு மாமிச துண்டை ஓப்பன் ஏர்ல வச்சிருந்தாரு. அப்ப நிறைய டைம் கழிச்சு பார்த்தா அது அழுகி போயிருந்தது. அதுல பல கிருமிகள் இருந்தன. அப்ப அவர் என்ன முடிவுக்கு வந்தாருன்னா, காற்றின் மூலமாக கிருமிகள் ஏற்படுகின்றன, பரவுகின்றன அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஆனா இன்னொரு டாக்டர், அவரும் ஒரு ரிசர்ச் பண்றவரு, ஆண்டனி பீச்சாம், அவர் இதை ஏத்துக்கல. அவர் இந்த ஆய்வுக்கு எதிராக இன்னொரு ஆய்வை ஏற்படுத்தினார். லூயிஸ் பாஸ்டர் என்ன சொன்னாரு, காற்று வழியா கிருமிகள் உருவாகுதுன்னு. இவர் காற்றே புகாத ஒரு கண்ணாடி பெட்டியில ஒரு மாமிச துண்டை வச்சார். ஆனா அதிலையும் கிருமிகள் வந்தன. அப்ப காற்றின் மூலமாக கிருமிகள் வருகின்றன என்பதை அவரு தவறுன்னு நிரூபிச்சிட்டார். அப்ப அவர் என்ன முடிவு சொல்றாருன்னா, உடல்ல கழிவுப் பொருட்கள் தேங்கும் பொழுது அங்கிருந்துதான் கிருமிகள் உருவாகின்றன. எங்கே கழிவுப் பொருட்கள் இருக்கோ அங்கதான் கிருமிகள் உருவாகின்றன. இந்த கிருமிகள் அந்த கழிவுகளை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு, ஆக்சுவலா உடல்ல இருக்கிற கழிவுகளை கிருமிகள் சாப்பிடுது அப்படின்னா அது உடலுக்கு நன்மை தானே செய்யுது. அப்போ இந்த மாதிரி கிருமிகள் அந்த கழிவுகளை சாப்பிடும் பொழுது ஒரு கட்டத்தில் கழிவுகள் தீர்ந்துடும்ல. அப்ப சாப்பிட உணவுகள் இல்லாமல் அந்த கிருமிகள் தானே அழிந்து விடுகின்றன. இந்த ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டாரு. இதுதான் நிக்கோ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மேற்கண்ட ஆய்வுகளுக்கு பின்பும் டாக்டர் பிஜாம் புதிய புதிய ஆய்வுகள் மூலம் 1869 தன் கருத்துக்களுக்கு வலுவூட்டினார். கிருமிகள் பற்றி துவங்கப்பட்ட இப்படியான ஆய்வுகள் உலகம் முழுக்க பரவின. பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த ஆங்கில மருத்துவம் இதே காலத்தில் ஹோமியோபதியின் வருகையால் பெரிதும் பாதிப்பிற்கு உட்பட்டது. ஆங்கில மருத்துவ நிபுணர்கள் கூட்டம் கூட்டமாக டாக்டர் ஹானிமனின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தனர். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, டாக்டர் ஹானிமன் ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இப்படி கிருமிகள் பற்றி துவங்கப்பட்ட இந்த மாதிரி ஆய்வுகள் எல்லாமே உலகம் முழுக்க பரவின. அப்போ பெரும்பாலும் எல்லாருமே ஆங்கில மருத்துவத்தை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஹோமியோபதி உடைய இன்ட்ரடக்ஷன் வருது, என்ட்ரி வருது. அப்ப அவங்க எல்லாமே ஆங்கில மருத்துவத்தை விட்டு ஹோமியோபதிக்கு கூட்டம் கூட்டமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. பேஷண்ட்ஸும் மாறினாங்க. டாக்டர்ஸ், இங்கிலீஷ் டாக்டர்ஸ் கூட, இங்கிலீஷ் மருத்துவத்துல ஸ்பெஷலிஸ்டா இருந்தவங்க கூட ஹோமியோபதி மருத்துவ கல்லூரியில சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இக்காலகட்டத்தில் லூயிஸ் பாஸ்டரின் கிருமி கொள்கை ஆங்கில மருத்துவத்திற்கு புத்துயிர் ஊட்டியது. இக்கொள்கைக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் அக்கால ஆங்கில மருத்துவர்கள் முற்றாக புறக்கணித்தனர். என்றாலும் ஆய்வுகளின் முடிவுகள் கிருமிகளுக்கு எதிரானதாகவே இருந்தன. அது என்னெல்லாம் பண்ணாரு? 1892 டாக்டர் பெட்டின் காபர் பவேரியா கிருமிகளை தன் உணவில் கலந்து உட்கொண்டார். எவ்விதமான பாதிப்புமின்றி இதே பரிசோதனையை மீண்டும் மீண்டும் பல்கலைக்கழகங்களில் நிகழ்த்தி காட்டினார். கிருமிகள் தான் நோய்களை ஏற்படுத்துதுன்னா, கிருமிகளையே தன்னோட உணவுல கலந்து இந்த டாக்டர் சாப்பிட்டாரு. ஆனா எந்த பாதிப்பும் இல்லாம அவரு இருந்தாரு. இந்த பரிசோதனையை ஒரு தடவை இல்ல, திரும்ப 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 செஞ்சு காமிச்சாரு. அடுத்ததா டாக்டர் ரேட்டர்மண்ட் பிஸ்கான் அம்மை கிருமிகளை அதிக அளவில் ஊசி மூலம் தன் உடலில் ஏற்றிக்கொண்டார். எவ்வித விளைவுகளும் இன்றி ஆய்வில் வெற்றி பெற்றார். 1916 டாக்டர் ஜான் பி பிரேசரர், கனடா நாட்டை சேர்ந்தவர், கழிவுகளில் இருந்துதான் கிருமிகள் உருவாகின்றன என்று நிரூபித்து தி லான்செட் மருத்துவ இதழில் விளக்கினார். கழிவுகளில் இருந்துதான் கிருமிகள் உருவாகின்றன அப்படிங்கிறத நிரூபிச்சு மருத்துவ இதழில் அதை பற்றி விளக்கி இருக்கிறாரு. 1928 டாக்டர் எம் பெட்டோகேலி கிருமி கொள்கையின் பொய்மை என்ற தொடர் உரை நிகழ்த்தினார்.
தடுப்பூசிக்கு எதிரான இயக்கம் ஆன்டி வேக்சினேஷன் லீக் இக்காலத்தில் வலுவடைந்தது. வேக்சினேஷன் என்பது என்னது? கிருமிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக செலுத்தப்படும் மருந்து. அப்போ இந்த வேக்சினேஷன் என்பதே தவறு அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கம் வலுவடைந்தது. அடுத்தது டக்ளஸ் ஹியூம் பிச்சாம்ப் அண்ட் பாஸ்டர் என்ற நூலை வெளியிட்டார். பிச்சாம்பும் பாஸ்டரும் எதிரெதிர் கொள்கைகள் கொண்டவர்கள். அவங்க ரெண்டு பேரையும் என்னெல்லாம் சொன்னாங்க, அதுல என்ன உண்மை, என்னென்ன மாற்று கருத்துக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எழுதி டக்ளஸ் ஹியூம் ஒரு நூலை வெளியிட்டார். இந்த ஆய்வுகளின் நிறைவு திருப்பமாக லூயிஸ் பாஸ்டரின் வழிவந்த டாக்டர் ரோஜிகோ, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், தடுப்பூசி பற்றிய ஆய்வில் ஒரு உயிருள்ள உடலில் கிருமிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமாகவும் வெற்றி பெறும் வகையிலும் உள்ளது என்று தெரிவித்தார். ஒரு உயிருள்ள உடலில் கிருமிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரமாகவும் வெற்றி பெறும் வகையிலும் உள்ளது என்று தெரிவித்தார். லூயிஸ் பாஸ்டர் தன் மரணப்படுக்கையில் இருந்தபொழுது உடல்தான் எல்லாமே, கிருமிகள் ஒன்றுமில்லை, டிஷ்யூ இஸ் எவ்ரிதிங், ஜெர்ம் இஸ் நத்திங் என்று தன் ஆய்வுகளுக்கு எதிரான கருத்தை தானே வெளியிட்டார். தான் என்ன அறிவிச்சாரோ அதற்கு எதிரான ஒரு கருத்தை தன்னுடைய மரணப்படுக்கையில் அவர் வெளியிட்டார். ஆனா இன்னைக்கு உலகத்துல லூயிஸ் பாஸ்டரை முன்னாடி வச்சுதான் கிருமிகளை பத்தி நிறைய பேசுறாங்க, கிருமிகளுக்கு எதிரான மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க. ஆனா யார் இந்த கிருமி கொள்கையை ஆரம்பித்து வைத்தாரோ அவரே மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கிருமிகள் ஒன்றுமில்லை, அதாவது எல்லாமே உடல் தான், உடலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கு, கிருமிகளுக்கு கிடையாது, அதாவது நோய்க்கு காரணம் கிருமிகள் அல்ல அப்படிங்கிற கருத்தை விட்டுதான் அவர் இறந்திருக்கார். ஆய்வுகளும் முடிவுகளும் ஒருபுறம் இருக்க ஆங்கில மருத்துவம் அதன் போக்கில் தொடர்ந்தது. 1929 கிருமிகளை கொல்லும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. முதல் உயிர்கொல்லி மருந்தை, பென்சிலின், அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடித்தார். 1908 ராபர்ட் ஹூக் நோய்களையும் கிருமிகளையும் பட்டியலிட்டார். அதே ஆண்டில் வெளிவந்த த லான்செட் மருத்துவ இதழ் ராபர்ட் ஹூக்கின் முன்பின் தொடர்பற்ற இக்கண்டுபிடிப்பு பொருத்தமானதாக இல்லை என்று விமர்சித்தது. உயிர்கொல்லி மருந்துகள், தடுப்பூசிகள் என வளர்ந்துள்ள கிருமி கொள்கை இன்று வரையும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. நமது பல்கலைக்கழகங்களும் கிருமி கொள்கையை ஆங்கில மருத்துவ பாடமாகவும் கிருமி எதிர்ப்பு கொள்கையை மாற்று மருத்துவ பாடமாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதாவது கிருமிகளுக்கு ஆதரவான கோட்பாடுகளை இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும், கிருமிகளுக்கு எதிரான கொள்கைகளை உடைய, அதாவது ஆங்கில மருத்துவத்துக்கு கிருமிகளை பற்றி ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான கொள்கைகளை உடையவர்களை ஆல்டர்னேட் மெடிசன் அப்படின்னு ட்ரீட் பண்றாங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, மன்னராட்சி காலத்தில் அரசர் எந்த மதத்தை சார்ந்து இருக்கிறாரோ அதே மதத்தை மக்களும் சார்ந்திருப்பார்கள். இந்த காலத்தில் அரசு ஆங்கில மருத்துவத்தை ஆதரித்து முழுமையாக பயன்படுத்தி வருவதால் மக்களும் அதனையே பின்பற்றி வருகிறார்கள். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டை தான் அவங்க முன்னிறுத்தி செய்யறாங்க. அப்போ நேச்சுரலி மக்கள் எல்லாரும் கூட ஆங்கில மருத்துவத்தை தான் பெரும்பான்மையானோர் ஃபாலோ பண்றாங்க. ஒரு பல்கலைக்கழகம் இருவேறு விதமான கொள்கைகளை கற்பித்து வருகிறது. அதை வெறும் பாடமாக பெயரளவில் மாணவர்களும் படித்து வருகிறார்கள். நேரெதிரான இரண்டு விஷயங்களில் எது உண்மை என்று ஆய்ந்து உணரும் தன்மை இப்பொழுது குறைந்து வருகிறது. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு ஒரே கருத்துக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்துக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் பாடத்திட்டத்துல போட்டுடுறாங்க. சோ ஒரு விஷயத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருக்கிற கருத்துக்களை, அதாவது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கருத்துக்களை எல்லாரும் மாணவர்களும் படிக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டுத்துல எது உண்மை அதை கண்டுணரும் சக்தி குறைவா இருக்கு. ஆங்கில மருத்துவம் கிருமி கொள்கையை எந்த அளவிற்கு பரப்பி வருகிறதோ அதே அளவிற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கிருமி என்பது மருத்துவத்தை கடந்து வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. வாய் துர்நாற்றம் கிருமிகளால் ஏற்படுகிறது. எனவே கிருமிகளை அழிக்கும்,
அதாவது உயிர்களை கொல்லும் எங்கள் பற்பசையை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறது ஒரு வணிக நிறுவனம். வியர்வை நாற்றமா? காரணம் கிருமிகள். எங்கள் சோப்பை பயன்படுத்துங்கள், கிருமிகள் அழியும் என்று விளம்பரப்படுத்துகிறது இன்னொரு நிறுவனம். டாக்டர் ஹென்றி லிண்ட்லர் கூறுகிறார், நோய்கள் இந்த கிருமிகளாலேயே ஏற்படுகிறது என்றால் மனித சமுதாயம் முழுமையும் இக்கிருமிகளிடம் உயிர் பிச்சையாக கையேந்தி நிற்க வேண்டியதுதான். இக்கிருமிகளிடம் உயிர் பிச்சைக்காக கையேந்தி நிற்க வேண்டியதுதான். நோய் எல்லாமே கிருமிகளால தான் ஏற்படுதுன்னா கிருமிகள் கிட்ட எல்லாருமே அடிமையாயிடுவாங்க. இந்த கிருமிகள் வரக்கூடாது அப்படின்னு பயந்துகிட்டு தங்களுடைய உயிர் பிச்சைக்காக கையேந்திர நிலைமை வந்துடும். இன்றும் கூட தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மொத்தமாக இறந்த பின்புதான் அது செய்தியாக வெளிப்பட்டது. தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிப்படைந்துள்ளனர். கிருமி கொள்கையிலேயே சந்தேகம் இருக்கும் பொழுது அவற்றை கொல்ல தடுப்பூசிகளை பயன்படுத்துவது சரியா? இது ஒரு புறம் இருக்க, நாம் கிருமிகளை பற்றி விளங்கிக் கொள்வோம். இதுவரைக்கும் நம்ம இந்த மருத்துவ உலகத்துல எப்படிலாம் கிருமிகளை பற்றிய கருத்துக்கள் இருந்தன, எப்படிலாம் அது வியாபாரமாக்கப்பட்டு வருகிறது, இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம கிருமிகளை பற்றி விளங்கிக் கொள்வோம். நாம் உடலின் இயற்கை விதிகளை மீறும் பொழுது கழிவுகள் உண்டாகின்றன. தேங்கிய கழிவுகள் உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை பாதிக்கின்றன. எதிர்ப்பு சக்தியை மீண்டும் பெற்ற பின்பு உடல் தேங்கிய கழிவுகளை வெளியேற்ற முயல்கிறது. நாம் ரசாயன நச்சு பொருட்களை உட்கொண்டு கழிவுகளை வெளியேற விடாமல் பாதுகாக்கிறோம். தேக்கமுற்று பெருக்கடையும் கழிவுகளை நேரடியாக வெளியேற்ற முடியாதவாறு நாம் ரசாயனங்களை கொண்டு தடுக்கிறோம். அதற்காக கழிவுகளை உடல் ஏற்றுக்கொள்ளுமா என்ன? கழிவுகள் உடலிற்கு கேடு விளைவிப்பவை. எனவே உடல் ஒரு பொழுதும் கழிவுகளை உள்ளே வைத்துக் கொள்ளாது. கழிவுகளை வெளியேற்ற முடியாத நிலையில் உடல் கழிவுகளை நீக்க இன்னொரு வழியை கண்டுபிடிக்கிறது. அதுதான் கிருமிகள். நம்ம இத்தனை நாள கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்த விஷயத்தோட சாராம்சத்தை தான் இப்ப நம்ம பார்த்தோம். நாம இயற்கை விதிகளை மீறுகிறோம். அப்போ என்ன பண்ணுது? கழிவுகள் உருவாகுது. அப்ப தேங்கிய கழிவுகள் என்ன பண்ணும்? உள்ளுறுப்புகளை பாதிக்கும், அதனுடைய இயக்கத்தை பாதிக்கும். அப்போ உடல் என்ன பண்ணுது? எதிர்ப்பு சக்தி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுது. எதிர்ப்பு சக்தி கிடைத்த பிறகு தேங்கிய கழிவுகளை வெளியேற்ற ட்ரை பண்ணுது. ஆனா இந்த மாதிரி அது வெளியேற்ற முயலும் பொழுது நாம அதை உடல் நோயின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கழிவுகளை வெளியேற்ற விடாமல் ரசாயன நச்சு பொருட்கள், அதாவது மெடிசன் சாப்பிட்டு கழிவுகளை வெளியேற விடாமல் நம்ம தடுக்கிறோம், கழிவுகளை பாதுகாக்கணும். அப்போ அந்த கழிவுகள் எல்லாமே தேக்கம் அடைகிறது, பெருக்கம் அடைகிறது. அப்ப என்ன பண்றது? ரசாயனங்களை கொண்டு நம்ம தடுக்கிறோம். அப்போ உடல் அந்த கழிவுகளை உள்ளே வச்சுக்க சம்மதிக்குமா? ஏன்னா இந்த கழிவுகள் எல்லாமே தனக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது உடலுக்கு தெரிஞ்சதுனால அது கழிவுகளை உள்ளே வச்சுக்க சம்மதிக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுது? கழிவை தானா வெளியேற்ற இவங்க விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிக்குது. அதுதான் கிருமிகள். நல்லா கவனிங்க. கழிவுகளில் இருந்தே கிருமிகள் உருவாகின்றன, கழிவுகளையே உட்கொள்கின்றன. எப்படி கழிவுகளில் இருந்து கிருமி உருவாகும்? உதாரணமாக, ரோட்டில் ஒரு நாய் செத்து கிடக்கிறது. அதன் தசைகள் நாளாக நாளாக அழுக தொடங்குகிறது. அழுகிய அந்த தசைகளில் இருந்து புழுக்கள் உருவாகின்றன. புழுக்கள் அதிலேயே உருவாகின்றதா அல்லது வெளியிலிருந்து வருகிறதா? அழுகிய தசையில் இருந்துதான் புழுக்கள் பிறக்கின்றன. அவை அழுகிய தசைகளையே உணவாக உண்கின்றன. 1-2 நாளில் அழுகிய தசைகள் அனைத்தையும் புழுக்கள் சாப்பிட்டு விடுகின்றன. அழுகிய தசை கழிவுகள் தீர்ந்து போன நிலையில் புழுக்கள் உணவின்றி தானே அழிகின்றன. அப்போ இதுல இருந்து சில கேள்விகள், பதில்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்தில் புழுக்கள் ஏன் உருவாகின? அழுகியவற்றை உண்பதற்காக உருவாகின. இந்த புழுக்கள் எங்கிருந்து உருவாகின? அழுகிய உடலிலிருந்து உருவாகின்றது. சரி, அந்த புழுக்கள் எப்படி காணாமல் போயின? கழிவுகள் இல்லாமல் உணவின்றி அழிந்து போயின. சரி, இதே போல இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். நம் வீடுகளில் மசாலா பொடி, மிளகாய் பொடி போன்றவற்றை தனித்தனி டப்பாக்களில் இறுக மூடி வைத்திருப்போம். அந்த மசாலா பொருட்களை நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல்
பின்பு அவற்றை திறந்து பார்த்தால் எப்படி இருக்கும்? மசாலா பொருட்களில் புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கும். புழுக்கள் இறுகிய மூடிய டப்பாவிற்குள் எப்படி வந்தன? கெட்டுப்போன பொருட்களில் இருந்து புழுக்கள் தானே உருவாகின்றன. நாம் பொதுவாக புழுக்கள் வந்ததால் தான் பொருட்கள் கெட்டுப்போனதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்ன? கெட்டு போனதால் தான் புழுக்கள் வந்தன. இதே போன்றுதான் நம் உடலிலும் கழிவுகள் அளவுக்கு அதிகமாக தேங்கும் பொழுது அவற்றிலிருந்து கிருமிகள் உருவாகின்றன. அக்கழிவுகளையே உணவாக உண்டு பெருகுகின்றன. கழிவுகள் தீர்ந்த நிலையில் கிருமிகள் தானே செத்து மடிகின்றன. அப்படியானால் கிருமிகள் எங்கிருந்து வந்தன? வெளியில் இருந்தா? இல்லை, உள்ளிருந்துதான் உருவாகின்றன. உருவான பின்பு என்ன செய்கின்றன? கழிவுகளை உண்டு தீர்க்கின்றன. கழிவுகளை தீர்ப்பது உடலிற்கு நல்லதா கெட்டதா? மிகவும் நல்லது. அப்படி என்றால் கிருமிகள் உடலிற்கு தீங்கு விளைவிக்குமா? நன்மை பயக்குமா? சந்தேகம் இல்லாமல் நன்மை மட்டும்தான் செய்கின்றன. கிருமிகள் உடலால் உருவாக்கப்பட்டவை. நாம் உடல் ரீதியாக செய்த இயற்கை விதிமீறலை சரி செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டவை. ரசாயன மருந்துகளால் இக்கிருமிகளை கொன்றுவிட்டால் கழிவுகள் என்ன ஆகும்? கழிவுகள் மேலும் பெருகும். எதிர்ப்பு சக்தி மீண்டும் சமநிலைப்படும் பொழுது மீண்டும் கிருமிகள் உருவாகும். ஒரு தேங்கிய சாக்கடை இருக்கிறது. அதை சுற்றி ஏராளமான கொசுக்களும் இருக்கின்றன. இந்த கொசுக்களை விரட்ட நாம் என்ன செய்யலாம்? கொசு மருந்து அடித்து கொசுக்களை கொல்லலாம். ஆனாலும் கழிவுகள் சாக்கடை தேக்கம் இருக்கும் வரை மீண்டும் கொசுக்கள் வரும். சாக்கடையை சுத்தப்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்துல கொசு நிறைய இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? ஒன்று கொசு மருந்து அடித்து கொசுக்களை கொல்லலாம், இல்லனா சாக்கடையை சுத்தப்படுத்தலாம். இந்த ரெண்டுல எது சரி? அங்கே கொசுக்கள் பெருக காரணமே தேங்கிய சாக்கடை தான். சாக்கடை கொசுக்களின் தாய். கொசுக்களை மீண்டும் மீண்டும் அழிப்பது வீணான வேலை. சாக்கடையை சுத்தப்படுத்தினால் கொசுக்கள் தானே போய்விடும். இதே போல கிருமி உருவாக காரணம் கழிவுகள். நாம் கிருமிகள் தான் கழிவுகளை ஏற்படுத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். கழிவுகளை நீக்கினால் கிருமிகள் அழிந்து போகும். கிருமிகளை மட்டும் நீக்கினால் கழிவுகள் அப்படியேதான் இருக்கும். அதனால் கிருமிகள் மீண்டும் உருவாகும். அப்படியானால் கிருமிகள் பொய்யா? இல்லை, கிருமிகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவற்றால் நோய் ஏற்படுவதும் இல்லை, பரவுவதும் இல்லை. உலகம் முழுவதும் கடவுள் பயத்தை விட கிருமி பயம்தான் அதிகமாக இருக்கிறது. கிருமிகள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவற்றால் நோய் ஏற்படுவதும் இல்லை, பரவுவதும் இல்லை. உலகம் முழுவதும் கடவுள் பயத்தை விட கிருமி பயம்தானே அதிகமாக இருக்கிறது. இன்று உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோய்கள் அனைத்தும் கிருமிகளை கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. உதாரணமாக எய்ட்ஸ். இந்நோய் ஏற்பட காரணம் என்று கூறப்படும் கிருமி HIV, ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ். எய்ட்ஸை பற்றி உலகத்தை பயமுறுத்த துவங்கிய அரசாங்கங்களை பார்த்து 1990களில் கருத்து தெரிவித்தார் ஒரு அறிஞர். யார் அவர்? சுவிஸ் செஞ்சிலுவை சங்க இரத்த வங்கியின் இயக்குனரும் பெர்ன் பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பாற்றல் துறையின் சிறப்பு பேராசிரியருமான டாக்டர் ஆல்ஃபிரட் ஹசிக். என்ன கூறுகிறார்? எய்ட்ஸ் உயிர்கொல்லி நோய் என்று பிரச்சாரம் செய்வதை ஒழிக்க வேண்டும். இது சண்டே டைம்ஸ் லண்டன்ல 3/4/1994 வெளிவந்திருக்கு. உலகத்தின் சிறந்த மருத்துவ அறிவியலாளர்கள் சிலரின் கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் மரபணுக்கள் துறை பேராசிரியர் டாக்டர் ஹாரி ரூபின் கூறுகிறார், எய்ட்ஸுக்கு காரணம் HIV கிருமிதான் என்பதை நிரூபிக்க முடியவில்லை. இது சண்டே டைம்ஸ் லண்டன் 3/4/1994 வெளிவந்திருக்கு. இன்னும் மரபணு உயிரியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் ஹார்வி பியாலி கூறுகிறார், HIV என்பவை மிக சாதாரண கிருமிகள். விஞ்ஞானிகள் கூறும் அசாதாரணமான விளைவுகள் HIV கிருமிகளால் ஏற்படுவது சாத்தியமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்பின்ல வந்திருக்கு ஜூன் 1992. 1980 வருட மருத்துவ ரசாயனத்துறை ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்றவரும்
மரபணுத்துறை பேராசிரியருமான டாக்டர் வால்டர் கில்பர்ட் கூறுவதையும் கேட்போம். எய்ட்ஸ் நோய்க்கு HIV வைரஸ் காரணம் அல்ல. மற்ற ஏதேனும் காரணங்களால் எய்ட்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆம்னில வந்திருக்கு ஜூன் 1993. பல்வேறு மருத்துவ அறிஞர்களின் கருத்துக்கள் எய்ட்ஸை பற்றிய உண்மைகளை புரிய வைக்கின்றன. இவற்றை விட HIV என்ற கிருமியை முதலில் கண்டுபிடித்த பாரிஸ் பாஸ்டர் கல்லூரியின் கிருமியியல் துறை பேராசிரியர் டாக்டர் லுக்மோன் பிட்னியர் கூறுவதை கேட்டால் இந்த விஷயம் நிறைவடையும். HIV எய்ட்ஸுக்கு காரணம் அல்ல. இதை பற்றிய ஆராய்ச்சியாளர்களின் கட்டுரைகளில் எக்கச்சக்கமான குளறுபடிகளும் பித்தலாட்டங்களும் உள்ளன. இது மியாமி ஹெரால்ட் 23/12/1990 வெளிவந்திருக்கு. இதுல இருக்க பெயர்கள் எல்லாமே இங்கிலீஷ் நேம்ஸ். ஆனா தமிழ்ல தான் புக் இருக்கிறதுனால உச்சரிப்புல தவறு இருக்கலாம். எந்த விஷயம் வணிக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் லாபத்தை தருமோ அந்த கருத்துக்கள் மட்டுமே மக்களுக்கு பரப்பப்படுகின்றன. ஆனால் உண்மை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். தேடலும் சிந்தனையும் உள்ளவர்கள் உண்மைகளை கண்டுணர்வார்கள். உடலில் தோன்றும் எவ்வித நோயாக இருந்தாலும் கழிவுகளின் தேக்கமே காரணமாக உள்ளது. உடலில் கழிவுகள் உருவாக அடிப்படை காரணம் நம்முடைய இயற்கை விதிமீறல் மட்டும்தான். கிருமிகளைப் போலவே கூறப்படும் புறக்காரணங்கள் அனைத்தும் பொய்யானவை. நாம் இப்படி புறக்காரணங்களின் பின்னால் ஆராய்ச்சி செய்து கொண்டு சென்றால் எக்காலத்திலும் நோய்கள் தீராது. ஒரு பொருளை வீட்டிற்குள் மறந்து வைத்து விடுகிறோம். வெளியே தேடத் துவங்குகிறோம். இந்த தேடல் எப்பொழுது முடியும்? வெளியெல்லாம் தேடிவிட்டு வீடு திரும்பும் பொழுது. அப்படித்தான் நம் புறக்காரணங்களும். உடலிற்கு வெளியே நாம் தேடும் காரணங்களில் உண்மை இல்லை. எனவே வீடு திரும்புகிறோம். நம் உடல் விதிமீறலை நாம் உணர்ந்து கொண்டாலே கழிவுகள் தேக்கத்தில் இருந்து உடலை காக்க முடியும். இப்படி இந்த பகுதியை முடிச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்முடைய வாழ்க்கையில சமீபத்தில் நடந்த உதாரணமாக எய்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. எய்ட்ஸ் வரும் பொழுது அதற்கு அந்த நோய்க்கு காரணம் HIV, அந்த வைரஸ் தான் காரணம்னு சொல்லப்பட்டது. ஆனா விஞ்ஞானிகளே அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை ஓரளவுக்கு ஏத்துக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ரொம்ப மோசமான நோய்னு சொல்லும் பொழுது எய்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கே வைரஸ் காரணம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதே போலதான் மற்ற நோய்களும். அப்ப கிருமிகளை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கழிவுகள் எந்த அளவுக்கு எல்லா நோய்களுக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சோ அடுத்த பகுதியில இன்னமும் சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.